இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப் போறோம். அதுதான் உலக நாயகன் கமலஹாசனோட முதல் நாடாளுமன்ற உரை. ஒரு கலைஞன் அரசியல்வாதியா மாறும்போது அவரோட முதல் பேச்சு எப்படி இருக்கும்? வாங்க பார்க்கலாம். பேச்சு ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் சொன்னார். நான் நடுங்கிறது பயத்தினால இல்ல, உணர்ச்சிகளால. அட்டடா, என்ன ஒரு ஆரம்பம் பாருங்க. இது வெறும் அரசியல் பேச்சு கிடையாது, இது ஒருத்தரோட இதயத்திலிருந்து வர்ற வார்த்தைகள்னு வரியிலேயே நமக்கு புரிஞ்சிடுது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு உலக புகழ்பெற்ற நடிகர் இந்தியாவோட நாடாளுமன்றத்துல முதல் முறையா பேசுறதுக்காக எழுந்து நிக்கிறாரு. ஆனா அவர் பேச வந்தது சினிமா பத்தி இல்ல, நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தை பத்தின ஒரு அவசரமான வேண்டுகோளை வைக்கத்தான். அப்படி என்னதான் அவர் சொன்னாரு, வாங்க ஆழமா பாப்போம். சரி, முதல்ல ஒரு கலைஞர் எப்படி இந்த அதிகார மையத்துக்குள்ள வந்தார், அதாவது வெள்ளித்திரையிலிருந்து நாடாளுமன்றத்துக்கு அவரை எது கொண்டு வந்து சேர்த்தது? அவரோட பயணம் ஷெரிக்கு ஒரு வித்தியாசமான பயணம். குழந்தை நட்சத்திரம் ஆரம்பிச்சு சினிமா உலகத்துல உச்சத்தையே தொட்டவர். ஆனா நம்ம அரசியல் சட்டம் மக்களுக்கு கொடுக்கற வாக்குறுதிகளுக்கும் நிஜத்துல அவங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறத அவர் உணர்றார். அதனாலதான் மக்களோட குரலா ஒலிக்கணும்னு இந்த மூத்தோர் சபைக்குள்ள வந்ததா சொல்றார். தனக்குள்ள ஒரு பெரிய சூறாவளியே அடிக்குது, ஆனா அதை அடக்கி வச்சுடுதான் நான் இங்க பேசுறேன்னு சொல்றார். ஒருத்தரோட பேச்ச நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா அவரோட சிந்தனைகள் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கமலஹாசன் தன்னோட வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற 3 பெரிய ஆளுமைகளை பத்தி பேசுறாரு. யார் அவங்க? காந்தி, பெரியாரு, அண்ணாதுரை. இந்த 3 பேரோட தாக்கத்தையும் தம் பேச்சுல எப்படி கொண்டு வரார் பாருங்க. கோபமே இல்லாம பேசுறதுக்கு காந்தியும், தர்க்கத்தோட அதாவது லாஜிக்கோட பேசுறதுக்கு பெரியாரையும், இந்த நாடாளுமன்ற அவையோட மாண்பை புரிஞ்சுக்க அண்ணாவும் தனக்கு வழிகாட்டினாங்கன்னு சொல்றார். இது சும்மா ஒரு நன்றி சொல்றதில்ல, அவரோட அரசியல் கொள்கையோட அடித்தளத்தையே நமக்கு இது காட்டுது. இப்போ அவரோட பேச்சோட மிக முக்கியமான மையமான பகுதிக்கு வரும். அவர் ஒரு பேரழிவை பத்தி எச்சரிக்கிறார். நம்ம ஜனநாயகத்துக்கே வரப்போற ஒரு பெரிய ஆபத்தது. அவர் சொல்ற அந்த கதைக்கு பேரு உயிருடன் வாழும் இறந்தவர்களின் கதை. என்னது, உயிருடன் வாழும் இறந்தவர்களா? கேட்கவே ஒரு மாதிரி இருக்குல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். இவங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க, ஆனா வாக்காளர் பட்டியல்ல ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்ததால அவங்க பேர் அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன ஆகுது? ஜனநாயகத்துல நம்மளோட மிகப்பெரிய உரிமையான ஓட்டுரிமையே அவங்க இழந்துடுறாங்க. இது ஒரு ஜனநாயக நோயின்னு அவர் சொல்றார். இந்த நோயோட பாதிப்பு எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கலான்னு அவர் சொன்னப்போ அந்த அவையே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிருக்கோம். யோசிச்சு பாருங்க, 1 கோடி பேர். பிரச்சனைய சுட்டி காட்டுறதோட அவர் நிறுத்தல, அதுக்கு தீர்வும் கேட்கிறார். முதல்ல ஆமா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அது பரவிக்கிட்டு இருக்குன்னு ஒத்துக்கோங்கிறார். 2வது, ஏதோ ஆதிசியம் நடக்கும்னு சும்மா காத்திருக்காதீங்க. 3வது, வாக்காளர் பட்டியலை சரி செஞ்சு அந்த உயிருடன் வாழும் இறந்தவர்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுங்க. கடைசியா, நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதனால இப்பவே இதை செய்யுங்கன்னு அவசரப்படுத்துறார். இந்த ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போறாரு கமல். ஜனநாயகம்னா என்னங்கிற ஒரு பெரிய தத்துவத்தையே சொல்றாரு. இது அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் கொடுக்கற ஒரு எச்சரிக்கைன்னே சொல்லலாம். ஜனநாயகத்தை ஒரு பெரிய தேரோட ஒப்பிடுறார். இந்த ஜனநாயக தேர் எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி உருண்டு போகும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த தேர் ஒருபோதும் மக்கள் மேல ஏறி உருளவே கூடாது. இதுதான் அவரோட பேச்சோட மொத்த சாராம்சம். அதிகாரம் மக்களை நசுக்கிறதுக்காக இல்ல, இது அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரடியான செய்தி. இங்க யாரும் நிரந்தரம் கிடையாது, எந்த அரசாங்கமும் நான் நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கவே கூடாதுன்னு சொல்றது மூலியமா ஜனநாயகத்துல மக்கள் தான் உண்மையான எஜமானர்கள்னு ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்றார். சரி, இப்போ அவரோட பேச்சோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பமே இருக்கு. திடீர்னு அவர் பேசுற மொழிய மாத்தி ஒரு புத்தம் புது விவாதத்தையே ஆரம்பிச்சு வைக்கிறார். அவரோட அத்தனை நாள் வேதனையையும் கோபத்தையும் வெளிப்படுத்த திடீர்னு தன் தாய்மொழியான தமிழுக்கு மாறுறாரு. இது வெறும் மொழி மாற்றம் இல்ல, அது அவரோட உணர்ச்சியோட, அவரோட அடையாளத்தோட ஒரு ஆழமான வெளிப்பாடு. சில விஷயங்களை தாய்மொழியில சொன்னாதானே அந்த உணர்ச்சி முழுசா வெளிப்படும். அவரோட இந்த செயல் 2 விதமான பார்வைகளை உருவாக்குது. ஒரு பக்கம் தன்னோட கலாச்சார வேர்களையும் ஆழ்ந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்த தாய்மொழியை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியங்கிற வாதம். இன்னொரு பக்கம், இப்போ AI ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்துடுச்சு, அதனால இனிமே மொழி பிரச்சனையும் ஒரு பெரிய விஷயமா இருக்காதுங்கிற வாதமும் இருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான்.
பல வருஷங்களா நம்ம அரசியல்லையும் சமூகத்திலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மொழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை டெக்னாலஜி உண்மையிலேயே சரி செஞ்சுடுமா? இல்ல இது வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, மனுஷ உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?